விவசாயி காணவில்லை என குடும்பத்தினர் இரவு பகலாக தேடிய நிலையில் இன்று காலையில் விவசாய நிலத்தில் கையில் உரம் வீசியபடி நிலத்தோடு நிலமாக சடலமாக மீட்கப்பட்ட கண்ணீர் சம்பவம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே ராஜசூடாமணி பகுதியில் நேற்று பெய்த மழையின் போது மின்னல் தாக்கி விவசாயி சுப்பிரமணியன் உயிரிழந்தார். இவருக்கு சுதா, ஜெயந்தி என 2 மனைவிகளும் 5 பிள்ளைகளும் உள்ளனர். நேற்று விவசாய கூலி பணிக்கு சென்ற சுப்பிரமணியன் வீடு திரும்பாததால் தொடர்ந்து இரவு பகலாக குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் இன்று காலையில் விவசாய நிலத்தில் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக காட்டுமன்னார்கோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். உடலை மீட்ட போலீசார் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். விவசாய கூலி தொழிலாளியான சுப்பிரமணியன் பணி செய்து கொண்டிருந்த போது இடிமின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 மணிக்கெல்லாம் போயிருக்காங்க சார். 2 மணிக்கு போய் 3 மணிக்கெல்லாம் புயல் காற்று மழை அடிச்சிருங்க சார். 5 பேர் போன இடத்த ஒருத்தர் வெளியிலே விழுந்திருக்காருங்க சார். பார்க்காதே வந்திருக்காங்க சார். எங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலங்க சார். நாங்கள் தேடிக்கிட்டு நிற்கிறோம் சார். 5 பேர் போன இடத்த ஒருத்தரை விட்டுட்டு வந்துட்டாங்க சார். நைட்டில் நாங்கள் தேடி பார்க்குறோம் சார். 3 மணி மட்டும் தேடுறோம் சார். வாக்கியங்காரெல்லாம் வரப்போலாம் கொல்லிலே கிடந்துருக்காங்க சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஐயோம்மா, கொல்லிலே கிடந்துருக்காங்க சார். 4 பேருக்கும் தெரிஞ்சிருக்குங்க சார். சொல்லாதே வந்திருக்காங்க சார். நிலத்திலே கிடந்துருக்காங்க சார். நான் போய் நிலத்தில் பார்த்தா சார் நிலத்திலே தூக்கிட்டு வராங்க சார். நிலத்திலே கூடையும் கிடக்கு சார். கிட்டத்த இடி தாக்கி தான் சார் என் வீட்டுக்காரர் செத்துருக்காரு சார். இடி தாங்கி தான் சார். இடி தாங்கி தான் சார் என் வீட்டுக்காரர் செத்துருக்காரு சார். இடி தாங்கி தான் சார். காதெல்லாம் கிழிச்சிட்டு போயிருக்கேன். நெஞ்செல்லாம் பச்சையாக விழுந்துருக்கு. இடி நெஞ்சு பனியன்னு கிழிச்சிருக்கு சார். ஐயோ, அவங்க பொண்ணுங்க சார். நாங்கள் மதியானம் 2 மணிக்கு வந்துட்டு போனவங்க திரும்பி மருந்து போட போனோன்னாங்க. நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். போன ஆளுங்கள்லாம் கேட்குறோம். வந்தாங்க, மருந்து கொடுத்தாங்க, போட்டாங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. திரும்பி நாங்கள் எங்கெங்கேயோ இப்போ போனவங்க இடத்தெல்லாம் தேடுறோம். வந்துட்டாங்கன்ட்டுட்டாங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் நாங்கள் கொள்ளையெல்லாம் போய் தேடுறோம். காணும். போலீஸ்காரங்களும் வந்து எங்கள் கூட லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. பார்க்குறோன்னு விடிஞ்சு போய் பார்த்தா தான் கொள்ளையில் தெரியுது. படுத்துருக்குறாங்க. அப்படியே மருந்து போட்ட கையோடு அப்படியே இடி விழுந்தோடு அப்படியே கிடக்குறாங்க. காதெல்லாம் காயம், நெஞ்செல்லாம் கோடாக ஓடி இருக்குது. நாங்கள் காணுங்கான்னு விடிய நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் எங்கள் அப்பாவை நாங்கள்.